ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனு ஏபி ஹாப்பி ஃபேமிலி. இன்றைக்கி என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி சண்டே, ஜூன் 9. இன்றைக்கி வந்து கல்கி பகவான் சொல்லுவோம் இல்லையா, அம்மா பகவான் வந்து திருக்கல்யாண நாள். வருஷம் இந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. இது வந்து பெங்களூரில் நிறைய இடத்துல இருக்குது, சென்னையிலையும் நம்ம சென்னையிலையும் நிறைய இடத்துல இருக்குது. இவங்க வந்து கல்கி பகவான் சொல்கிறவங்க லிவிங் கார்டு தான், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், கேள்விப்பட்டிருப்பீங்க. வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சில விஷயம்லாம் எனக்கு நல்ல விஷயம்லாம் நிறைய நடந்திருக்கு வேண்டிக்கிட்டு. ஸோ அவங்க ஃபங்க்ஷன் போய் அட்டன் பண்ணேன். கல்யாண ஃபங்க்ஷன் நம்ம எப்படி பண்ணுவோமோ, ஒரு கல்யாணம் எப்படி பண்ணுவோமோ சேம் அதே மாதிரி பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே வந்திருந்தாங்க. எல்லாருக்கும் சாப்பாடு, மதியான சாப்பாடு, என்ன சொல்ல, பொரியல், அவியல், கூட்டு, ஸ்வீட்டு, ரசம், சாம்பார், பூரி, கிழங்கு, குருமா, ஒரு ஐஸ்கிரீம், குலாப் ஜாமுன் எல்லாமே கொடுத்தாங்க அந்த மாதிரி. ஆனால் வந்து அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. சாப்பிட சாப்பிட பின்னாடி சமையல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த கோவில் வந்து பெங்களூரில் வந்து இருக்குது. ஸோ வந்து பெங்களூர் வந்தவங்க மறக்காமல் இந்த கோவில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. என்ன வேணுமோ அது வேண்டிக்குங்க. வேண்டிக்கிட்டு நடந்த உடனே என்ன காணிக்க போடுறீங்கன்னு முன்னாடியே சொல்லிவிடுங்க, கட்டாயம் நடக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். கல்கி பகவான் இது பண்ணுறதுக்கெலாம் இல்லை, என்னோடய வாழ்க்கையில் நிறைய எனக்கு நல்லது பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஒரு கஷ்டம்னு வரப்போ நமக்கு ஹெல்ப் பண்ணுறவங்கள நம்ம சாமியை ஏற்றுக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ எனக்கு இந்த கடவுளை ரொம்ப பிடிக்கும். சரிங்களா?